அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல காரசாரமான ஒரு ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கைவலி கால் வலியெல்லாம் இருந்துச்சுன்னா வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி வச்சு குடிங்க. அதுக்காக நான் இங்கே ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 10-12 வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. இனி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தையும் அதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 6-7 பீஸ் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு அரை தக்காளி எடுத்தால் போதும். அதுவும் இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இனி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கீங்களா அந்த இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு அது எல்லாத்தையுமே இதில் போட்டு ஒரு தடவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இனி அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. ஆயில் அதிகமாக ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். இனி அடுத்ததாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஆட்டுக்கால் பீஸ் எல்லாத்தையுமே இந்த மசாலாலாம் போட்டு நல்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இந்த மசாலா எல்லா சைடும் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ஆட்டுக்கால் சூப்பு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 தடவையாவது வச்சு கண்டிப்பாக குடிங்க. கால் வலி முட்டி வலி கை வலி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குணமாகும். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா இதில் உப்பு சீக்கிரம் அதிகமாயிரும், அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் போட்டுட்டு 12 விசில் வர வரையும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல காரசாரமான ஆட்டுக்கால் சூப்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கும் ரொம்ப நல்ல சூப்பராக இருக்குங்க குடிக்கிறதுக்கு. அதே மாதிரி வீட்டில் குழந்தைக்கு பெரியவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை கண்டிப்பாக வச்சு கொடுங்க. கை கால் வலி முட்டி வலி எல்லாமே குணமாயிரும். அவ்வளோதாங்க, ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.